ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும். இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். கெட் அவுட் மோடி ட்ரெண்ட் ஆகி வருகிறது தற்போது சமூக வலைதளங்களில். இப்படி வதக்கிறீங்க. சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரணமா நினைக்காத நீ. முதல்ல பின்வாங்குவதும் இல்லை, சரணடைவதும் இல்லை. இதுதான் எங்கள் ஸ்பார்டன் சட்டம். ஐயா, நான் திமுக மாறிட்டும் தப்பா நினைச்சுக்காது. இங்க இருக்கக்கூடிய அலப்பற பசங்க சொந்த ஊரை தாண்டா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது. சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னு 4 பேத்துக்கு தெரியும். இந்த அல்ல கைக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க. மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். நரேந்திர மோடி நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா உன் வாயிலிருந்து கெட் அவுட் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிப்பார். நீ சொல்லிப்பார். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் அக்கவுண்டுகளிலே கெட் அவுட் மோடி என்ற அந்த ஹேஷ்டேக் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம், மேளத்தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம். ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம், பாற மீன் நடத்தி வரார் பாத்தியம். நம் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை நாய் போற மனுஷன் ஏன்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சுப்பா. எது சிங்கமா? நான் எப்படா உன்ன சிங்கம்னே? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண. கரூரிலே பேசும்போது அவர் தெரிவித்திருந்தார், உங்களால் முடிந்தால் கெட் அவுட் மோடி என்று உங்கள் வாயால் சொல்லி பாருங்கள் என்று ஒருமையிலும் சவால் விடுத்தும் பேசியிருந்தார். சும்மா ஒருமை ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி. திமுக இதுக்கெல்லாம் பயப்படுமா? நான் சொல்லிட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டேடி இருந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். ஆரம்பிக்கலாமா? மோடி வணக்கங்க மோடி, கொங்கு மக்கள் வரவேற்போம் கூடி. லபடிக்கப்பால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு பேசுறா அண்ணாமலை போட்டு. அவன் என்ன செய்திருக்கான் சொல்லு? அவன்லாம் என்ன ஆக போகுது? ஒரு எப்படி அழிப்பான்? இது பரம்பரை திமுக, இது அழிக்கிறதுக்கு அவனால முடியாது. அவனுக்கு என்ன குடும்பமா குட்டியா? கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். ஜயம் ஜயராம ஜயம் ஜயரே தாரிங் தரிரிங் தரிரே. இந்த புடி விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? ஆட்டங்களுக்கு பொறுமையை விட சுயமரியாதை மிக முக்கியம். சங்கிக்கு பை பை, சனாதனத்துக்கு பை பை, பீடியை தூக்கி ஓரமாவை. மோடிக்கு பை பை, மோடிக்கு பை பை, பிஜேபிக்கு பை பை, பீடியை தூக்கி ஓரமாவை. கலவரத்துக்கு எல்லாம் பை பை, மதவெறிக்கு பை பை. கோ பேக் பை பை, கோ பேக் பை பை, கோ பேக் மோடி பை பை, டவுன் டவுன் மோடி எல்லாமே பை பை, மக்கள் கஷ்டத்துக்கு எல்லாம் பை பை.
நீ சொல்லி பாடுறா பாக்கலாம். கையங்காலும் கட்டி விலங்க போட்டு அனுப்புறத ஒரு வார்த்தை ரொம்ப பார்த்து பேசுறதுக்கு துப்பு கட்டவன் எப்படா உலகத்துல என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. உன் குடிமக்களுக்காக விளங்கிடாதேன்னு சொல்றதுக்கு துப்பு கட்ட மோடி உலக தலைவன் அல்ல, கெட் அவுட் மோடி தான் இனிமே எங்களுடைய ட்ரெண்டிங் நடக்கும். நாங்க என்ன சொல்றோம், யார் பிரதமரா வரணுங்கிறத விட யார் பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுல திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு போன வாட்டியாவது நம்ம என்ன சொன்னோம், கோ பேக் மோடி ஞாபகம் இருக்கா? இந்த முறை என்ன சொல்ல போறோம், கெட் அவுட் மோடி. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. ஏண்டா கேக்குற, அந்த புள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானா அவன்? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். தெரியுது, நீ மூடு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இந்த அல்லக்கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க. டேய் சும்மாறா, மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். டேய் சும்மாறா, நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். டேய் சும்மாறா, வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். டேய் சும்மாறா, டேய் சும்மாறா. மற்றும் ஒரு அண்மை செய்தி, கெட் அவுட் மோடி ட்ரெண்ட் ஆகி வருகிறது தற்போது சமூக வலைதளங்களில். டேய் சும்மாறா, சும்மாறா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறா சும்மாறான்னு, கேக்குறியா? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். நீ சொல்லி பாடுறா பாக்கலாம், சொல்லி பாரு. நான் சொல்றேன், நீ சொல்லி பாரு. இன்னொரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு ட்ரம்ப் வரட்டாரு, அடிச்சு வரட்டாரு எல்லாத்தையும், முறைகேடா இல்லாதவன. ஒரு தமிழ்னாவது கையில கால விலங்கு போட்டு சென்னை விமானத்திலிருந்து இறங்கிருக்கானா? இருமொழி கொள்கை படிச்சவன் முறையா இருக்கா, முறையா வேலைக்கு போயிருக்கா, முறையா படிச்சிருக்கான். அனுபதியா, என் உடம்பு துடிக்குதியா, இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம், இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருங்கய்யா. அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஏறத்தாழ 1986க்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னொரு மொழிப்போரை சந்திக்கவும் தயங்காது. எழுதி கொடுக்கறேன், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும், எழுதி வச்சு, எழுதி கொடுத்துட்டு போறேன். என்னப்பா என்ன பண்ற? பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு. குத்தடி குத்தடி செய்யலையா, குனிந்து குத்தடி செய்யலையா, கொடத்தை வச்சு கும்பியடியே, கடலில் ரொம்ப தண்ணியடியே, குத்தடி குத்தடி செய்யலையா, குனிந்து குத்தடி செய்யலையா, கொடத்தை வச்சு கும்பியடியே, கடலில் ரொம்ப தண்ணியடியே, தண்ணியடியே. அரவக்குறிச்சியில பொம்பளைங்க செருப்பால் அடிச்ச பையன் கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போய் பிகர் நோட்டம் விட்டான். பிகர் கம்ப்ளைண்ட் ஆகி சிடி ரவின்னு ஒரு பிஜேபி காரனை பிடிச்சி தப்பிச்சு வந்தவன். மூஞ்ச பாத்தீங்களா நீங்க? கஞ்சா வேற மாதிரியே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம். அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தண்டின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி. மாலிக் யௌமித்தீன்,
ஈயாக்க நகுது ஈயாக்க நஸ்தீன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும். இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிற மோடியே கெட் அவுட். அவனுக்கு துணை போற அண்ணாமலை பொறுக்கி நாயே பேசாது, வாய அடக்கு, அரண்மனை நாயே அடக்குடா வாயே. புத்தே உலகத்தும் என்னும் பெறல் அரிதே ஒப்பு ரவின் நல்ல Nimda, Dozras tell me. Har tabush crack oikinim bomla, mohino zuku, lohakwe. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல, போப்பா. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நில்லு. தமிழ்நாடு கிடையாது, இந்தியா. இந்த பாரு, போகாத. நின்னா செருப்பு மேல விழுந்துருமே. ஐயோ, நல்லா இருக்கியா? ஏயா கழட்டுறது அன்றவரா? இந்த செருப்பு எடுத்துட்டு போயா. நீ செருப்பை எடுத்து குடுக்கிறியா எரியறான்னு எவனுக்கா தெரியும்? நில்லுன்ற இல்ல. இந்த பாரு, நல்ல மனுஷமா நடிக்காத. ஐயோ, இறங்குற பச்சிலே ஏத்தி விடுறாங்களே. ஏய், எவ்வளவு வண்டியா? நல்லவள